ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி எள்ளுருண்டை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 2 பாக்கெட் எள் எடுத்திருக்கேன். அதை ஒரு சொலவில் தட்டி அதில் கல் தூசி ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்கணும். கல்லெல்லாம் இருந்துச்சுன்னா எடுத்து மாற்றிடலாம். அதுக்கப்புறமா இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். எள்ளில் நிறைய சத்து இருக்குது. குழந்தைங்களுக்கு அதை ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லது. இப்போ இதை நல்லா கழுகி எடுத்துக்கலாம். கழுகி எடுக்கும்போது தான் அதில் ஏதாவது அழுக்கு தூசி எல்லாம் இருந்துச்சுன்னா போயிடும். எள்ளுருண்டை செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கழுகி நல்லா அரித்து எடுத்துக்கலாம். அரித்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். எல்லாம் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இப்போ இதை கொஞ்சம் நேரம் தண்ணி வடிய விடணும். அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு சல்லடை எடுத்துகிட்டு அதில் கொட்டி வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் நல்லா அப்படி கிண்டி கொடுத்து அதை விட்டுருந்தோன்னு சொன்னால் தண்ணியெல்லாம் வடிஞ்சிரும். அதுக்கப்புறமா நாம் இதை வறுக்க ஆரம்பிச்சிடலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு அதில் ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கேன். பாத்திரம் சூடானதும் நம்ம கழுகி வச்ச எள்ளை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து கிண்டி கொடுக்க ஆரம்பிக்கணும். கொஞ்ச நேரத்திலேயே எள்ளில் உள்ள தண்ணியெல்லாம் போயிட்டு எள் நல்லா ட்ரை ஆயிரும். அதுக்கப்புறமா அது லேசாக வெடிக்க ஆரம்பிக்கும். அது வெடிக்கும்போது நாம் அடுப்பு தீயை குறைச்சி வச்சிடணும். இல்லைன்னா எள்ளெல்லாம் கரிஞ்சிரும். குறைஞ்ச தீயிலேயே எள் எல்லாமே நல்லா வெடிக்குதான்னு பார்த்து கிண்டி கொடுக்கணும். எள்ளெல்லாம் நல்லா வெடித்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அதை ஆற விட்டுறணும். ஆறுனதுக்கப்புறமா இந்த எள்ளை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது கூடவே நமக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை கல் தூசி எதுவும் இல்லாத நல்ல சர்க்கரையாக பார்த்து சேர்த்துக்கணும். இதை மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைஞ்சி வந்துடுச்சு. இப்படியே சாப்பிட்டா கூட நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது உருண்டையாக உருட்டி கொடுத்தா நல்லது. அப்புறமா இதில் கொஞ்சம் நெய்யும் சேர்த்தோன்னா கூட கொஞ்சம் மணமாக இருக்கும். அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதை இப்போ நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நான் அதில் ஒரு அரை கரண்டி நெய் சூடாக்கி அதில் ஊற்றிருக்கேன். அப்புறமா இன்னும் ஒரு அரை கரண்டி கூட நெய் சூடாக்கி அதில் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு ஸ்பூன் வச்சு நல்லா கிண்டி கொடுத்துக்கலாம். நம்ம சூடாக காய்ச்சி ஊற்றின நெய்யோட சூடு போகிற வரைக்கும் நல்லா நம்ம கிண்டி கொடுக்கணும். நெய் எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகணும். கை பொறுக்கிற அளவு சூடு வந்ததும் நாம் கையாலேயே உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா பிசைஞ்சு உருண்டை பிடிக்கணும். சூப்பராக எள்ளுருண்டை ரெடி ஆகிடுச்சு. இதை மாதிரியே எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.